ஓகே, நானே அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மற்றவங்கள இப்போ இந்த மாலிகுலை பொறுத்த வரைக்கும் குளோரின் இஸ் வெரி க்ளோசர், பக்கத்துல இருக்கும். அப்போ வித்ராயிங் நேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ அசிடிக் நேச்சர் அல்டிமேட்லி ஒன்றுதான் ரேட்டு. அடுத்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறது யாருன்னா ஒன் டூ 1 2 3. ஓகே, அப்போ செகண்ட் தான் செகண்டா இருக்கணும், தேர்டு தேர்டா இருக்கணும், ஃபோர்த்தா இருக்கும். தேர் இஸ் நோ வித்ராயிங் குரூப். ஸோ அசிடிக் நேச்சர் வில் பி லோ. ஸோ இந்த ஆர்டர் நோட் பண்ணிக்கோங்க டக்குன்னு. டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் பிஹேவ் பண்ணும், ஒர்க் பண்ணும். டிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி, சரியா? முதல்ல என்ன சொன்னேன்? டென்சிட்டி. நான் ஒரு குளோரின்றது, 2 குளோரின்றது, 3 குளோரின் டென்சிட்டி அதிகமாக பண்ணேன். இப்போ வந்து டிஸ்டன்ஸ் டிஃபரெண்ட் பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கேன். ஸோ கான்செப்டை ட்விஸ்ட் பண்றோம். அடுத்த கான்செப்ட் அடுத்து இதுலயே ஒன்று சொல்லித்தரேன், சீக்கிரம் எழுதுங்க. அசிடிக் நேச்சர் ஆர்டர். இண்டக்டிவ் எஃபெக்ட் புரிஞ்சிருச்சுன்னா ஓரளவுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னு அர்த்தம். 12th எல்லாமே உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சுக்கோங்க. இண்டக்டிவ் எஃபெக்ட் அடுத்த போற கான்செப்ட் அதே மாதிரி தான் இருக்கும். சும்மா கதை விடுவேன் இது ஒண்ணுதான் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா ஒவ்வொன்றும் அப்படித்தான். கண்டுக்காய்ங்க, படிங்க. நோட்டுடா. குட் நிதின், தேங்க்யூ ஃபார் யுவர்ஸ் இமீடியட் சப்போர்ட். தேங்க்யூ ஃபார். எஸ் ஸ்ரீ, தேங்க்யூ. ஸோ இப்போ அடுத்து என்ன சொல்லி தரேன்னா, இதுல வேற வேற வித்ராயிங் நேச்சர் இருக்கும்ல, அவங்கள உள்ள கொண்டு வரேன். இப்போ பாரு, வேற லெவல் சம்பவமா இருக்கும். இது நிறைய இடத்துல பிஒய்க்கு நீ வேணா கொஸ்டின் எடுத்து பாருங்க. நிறைய கொஸ்டின் இதுல நீங்க பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுல் வந்து NO2 CH2 COOH. Second molecule is Cl CH2 COOH. Third molecule is what we call that? CN cyanide CH2 COOH. This is called a cyanide, okay? CN. And let me ஒழுங்கா எழுதிறேன். CN. And the final one is CH3 CH2 CH2 COOH. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சா? இப்போ இதுல உங்களுக்கு வந்து அந்த இண்டக்டிவ் எஃபெக்ட் ஆர்டர் தெரியுது. யாரு ஸ்ட்ராங்கா வித்ரா பண்ணுவான், யாரு வீக்கா இருப்பான்னு ஆர்டர் தெரியும். நான் ஈஸியா உங்களுக்கு சொல்லிடுறேன், சரியா? NO2 is the strongest withdrawing nature. Then hereafter we have a cyanide. Then finally Cl. அதுக்கு அடுத்தது வந்து CH3, because CH3 entirely different, is a plus I group, right? This area is minus I, right? So இது ஆர்டர். அப்போ அக்கார்டிங் டு திஸ் யார் இருக்கலே மோர் அசிடிக்கா இருக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 is more acidic, then 3, then 2, then 4. This is acidic nature order. எழுதிக்கோங்க. 2 நிமிஷம் நான் அப்படியே சைலண்டா இருக்கேன், எழுதுங்க. சார் ரீசன் சொல்லுங்க சார். எதுக்குடா ரீசன்? அந்த ஆர்டர் எழுதுனீங்கல்ல சார், அதெல்லாம் சொல்ல முடியாது. இல்ல விட எலக்ட்ரான் வித்ராயிங் டெண்டன்சி, ஆக்சிஜன் நைட்ரஜன் மோர் எலக்ட்ரான் வித்ராயிங் நேச்சர். அதுக்கப்புறம் கார்பன் நைட்ரஜன் எலக்ட்ரானிட்டிவிட்டி கொஞ்சம் குறைஞ்ச ஆட்கள். Cl இன்னும் எலக்ட்ரானிட்டிவிட்டி குறைஞ்சது. CH3 இது எலக்ட்ரான் ரிலீசிங் எஃபெக்ட், பிளஸ் ஐ எஃபெக்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம்ல. சிம்பிளா எலக்ட்ரானிட்டிவிட்டி ஆர்டர், இந்த ஆர்டர் வேற ஒண்ணுமே கிடையாது. அதை வச்சு பார்த்தாலே அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டே இருக்கு. எப் எழுதியாச்சா? சீக்கிரம் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே பிஒய்க்யூ தான். இந்த மாடல்ல நிறைய பிஒய்க்யூ இருக்கும். எஸ், தேங்க்யூ ஃபார் இமீடியட் ரெஸ்பான்ஸ். இப்போ நீங்க பண்ண வேண்டிய வேலை என்ன தெரியுமா? உண்மையாலுமே நான் வந்து மெயின்ஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், இல்ல வந்து நீட் எழுத போறேன் அப்படின்னா, நீங்க பண்ண வேண்டியது இந்த இண்டக்டிவ் எஃபெக்ட்டுக்கு அவன் கொடுத்திருக்க டெஃபினிஷன். இந்த டெஃபினிஷன் என்ன மாதிரி, சாரி இது இல்ல, இந்த டெஃபினிஷன் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ல கேள்வி கேட்கலாம். இங்க பாருங்களேன்,
when a covalent bond is formed between atom of different electronegativity, the electron density is more towards the more electronegative atom of the bond. Which one is more electronegative? அவன் பக்கம் electron density move ஆகும். Such a shift of electron density result in a polar covalent bond. Because whenever the electron move one side, it produces charge. The charge known as a polar, dipole, whatever. So polarity there. Such a shift to electron density result the polar covalent bond. The bond polarity lead to various electronic effect in organic compounds. எக்கச்சக்கமா பார்ப்போம். இதுலதான் அங்க கீழே கொடுத்திருப்பான். இது என்ன டெம்பரரி எஃபெக்டா, பெர்மனன்ட் எஃபெக்டா? இது வந்து டெல்டா, விச் மீன் பார்ஷியல் மைக்ரேஷன். சோ இங்க பாருங்களேன், பக்கத்துல இருக்கும்போது இங்க பயங்கரம், அடுத்து பாத்தீங்கன்னா என்ன தள்ளி போகும்போது பயங்கரம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இதை மட்டும் தியரிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்ஸ் நீங்க படிச்சுக்கணும். இந்த எஃபெக்ட் வித்ராயிங் நேச்சர் அது எல்லாமே ஆர்டர் இங்க உங்களுக்கு கொடுத்துருக்கான். இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலை படிச்சுன்னா நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அது எல்லாமே இங்க இருக்கும். கொஞ்சம் தியரி படிச்சுன்னா நிறைய நான் சொல்லாத விஷயங்களை கத்துக்குவீங்க. சரியா? ஸோ இதுவும் இண்டக்டிவ் எஃபெக்ட் இஸ் ஓவர். த நெக்ஸ்ட் எஃபெக்ட் இஸ் not resonance. We're going to discuss about hyperconjugation. So let's find out where is the hyperconjugation. 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 Hereafter we're going to discuss about the resonance. Hyperconjugation. This is also known as no bond resonance. No bond resonance. This is also known as no bond resonance. Repair என்ன சொல்லணும்? No bond resonance. அப்ப ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒரு நேம், அனதர் ஒன் இஸ் நோ பாண்ட் ரெசனன்ஸ். இது இல்லாம இன்னொரு பேர் இருக்குடா, அந்த பேர் தான் ஞாபகம் இல்லை எனக்கு. பேக்கர் நாத்தன் எஃபெக்ட் நினைக்கிறேன். பேக்கர் நாத்தன் எஃபெக்ட். ஸோ இருந்துச்சுன்னா நம்ம பார்த்துக்கலாம், இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஸோ வாட் இஸ் ஹைப்பர் கான்ஜுகேஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு மைண்ட் ஒன் திங் விச் மீன் எழுதிச்சு சிக்மா டு பை. இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். whenever you face or you see the hyperconjugation, this is the first thing. Sigma to pi. அப்படின்னா என்ன சார்? தெரியாதே சார். தெரியலன்னா கடந்துட்டு போகுது. ஆனா பாயிண்ட் என்னன்னா சிக்மா பையா கன்வெர்ட் ஆகும். இதை மட்டும் ஞாபகம் வச்சு. சிக்மா பை அது என்னெல்லாம் தேவையில்லை. சிக்மா பை ஞாபகம் வச்சு. ஓகே, சிக்மா டு பை. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம், ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒன் ஆஃப் த ஸ்டெபிலைசேஷன் ஃபேக்டர். இல்ல சார் புரியல. அதை இண்டக்ட் எஃபெக்ட் பார்த்தோம்ல, ஒரு இன்டர்மீடியட் ஃபார்ம் ஆன உடனே இவன் ஸ்டெபிலைஸ் பண்ணால, அதே மாதிரி ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்டெபிலைஸ் பண்ண. இப்போ எப்படி சொல்றது, ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு மாதிரி சில விஷயங்கள், ஒரே விஷயம் தான், பேர் மாறும், இல்ல அவங்க செய்முறை மாறும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழம்பு வைக்கிறதே பாத்தீங்கன்னா, நார்மலா சிக்கன் குழம்பு அந்த மாதிரி வைக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ஊர்ல என்ன பண்ணுவாங்கன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் வணக்கிடுவாங்க ஃபர்ஸ்டே. அதுவே இன்னும் இந்த பக்கம் போகும்போது, தெற்க போகும்போது என்னன்னா, அந்த குழம்பு எல்லாத்தையும் போட்டதுக்கு அப்புறம் கடைசியா தக்காளி போடுவாங்க. அந்த மாதிரி பார்த்திருக்கேன், சென்னை சைடும் பார்த்திருக்கேன். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா எல்லாருமே சொல்றது குழம்பு. அந்த ப்ரிப்பரேஷன் மெத்தட், அந்த மெத்தட் வந்து சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஒரு கார்போகேட்டையான் ஸ்டெபிலைஸ் ஆகிறத யாரு சொல்றா அப்படின்னா, இந்த பக்கம் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஒரு மாதிரி சொல்றான், இண்டக்ட் எஃபெக்ட் ஒரு மாதிரி சொல்றான். ஆனா போத் ஆர் சேம். டெர்ஷரி இஸ் மோர் ஸ்டேபிள், தென் செகண்டரி, தென் பிரைமரி சேம். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இப்போ இவன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றான் அப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இவன் என்ன சொல்றான், ஒரு கார்போகேட்டைன் இருக்கு, பிரைமரியில ஒரு கார்போகேட்டைன் இருக்கு. அவனுக்கு பக்கத்துல இருக்க ஆல்பா கார்பன் இருக்குல்ல, அந்த ஆல்பா கார்பன்ல இருக்க ஹைட்ரஜன் கால்டு ஆல்பா ஹைட்ரஜன். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா யோசிச்சுக்கோங்க. இங்கதான் பாயிண்டே இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அங்கதான் சிக்மா டு பை. இந்த பக்கத்துல இருக்க இந்த எஸ் ஆர்பிட்டால் ஓவர்லாப்பா இருக்க இந்த எலக்ட்ரான் ஹைட்ரஜனோட எலக்ட்ரான் கொஞ்சம் கொஞ்சமா அட்ராக்ட் ஆகும். பக்கத்துல இருக்க அந்த எம்டி ஆர்பிட்டால்ல அட்ராக்ட் ஆகும். ஸோ அட்ராக்ட் ஆகுறது என்ன ஆகும், கம்ப்ளீட்டா அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஜம்ப் ஆயிடும். கம்ப்ளீட்டா அந்த எலக்ட்ரானுக்கு வந்து ஜம்ப் ஆயிடும். இப்போ பாருங்க, இங்க பாருங்க, சி HA, here also HA, sorry this is single bond HA,
and here double bond CH2. Double bond CH2. Now you got a stable neutral molecule. Am I right or not? Yes. We got a stable neutral molecule, right? So what about the proton? The proton is standing here. There is no bond between proton and this molecule, but still electron migration happened. That's called no bond resonance. No bond and resonance also happened. So no bond crystals. இப்போ ஒரு நிமிஷம் நல்லா கவனிச்சு பாருங்க. வீட்டுல பெரிய பையன் இருந்தாங்கன்னா அவங்களை எப்பவுமே கடைக்கு போக சொல்லுவாங்க. பெரிய பையனை தான் கடைக்கு போக சொல்லுவாங்க. சின்ன பசங்களை எப்பவுமே கண்டுக்கவே மாட்டாங்க. அவன் ரொம்ப பெரிய ஆட்டோ பெரிய அப்பாட்ட வீட்டுல சுத்திட்டு இருப்பான். பெரிய அண்ணன் அக்கா எல்லாமே பாவம். எப்பயுமே அவங்கள துன்புறுத்துவாங்க பேரண்ட்ஸ். எப்ப கடைக்கு போயிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இது வாங்கிட்டு வா. ஈவன் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா கூட தம்பி தான்டா கொஞ்சம் குடுறா அப்படின்னு இருட்டேட் ஆகும். சரி, எனிவே நீங்க இதெல்லாம் பர்சனலா எடுத்துக்காங்க. நத்திங் பர்சனல். இப்ப இங்க வாங்க. அந்த மாதிரி இவன் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டான். அப்ப அடுத்து யார் இருக்கா? இந்த பாரு, இங்க ஒருத்தர் இருக்கான். இவன் ஸ்டெபிலைஸ் பண்ணலாமா? ஒன்லி ஆல்ஃபா ஹைட்ரஜன், ஆல்ஃபா கார்பன் இருக்க ஹைட்ரஜன். இங்க பாருங்க, திஸ் ஒன். இந்த ஹைட்ரஜன் அப்படியே இருப்பான், இவன் அப்படியே இருப்பான். Here we got a double bond CH2. This fellow as a positive part. Fine. அப்ப இவன் முடிச்சுட்டான். இவன் ஸ்டெபிலைஸ் பண்றதை பார்த்தோமா? இன்னொருத்தன் யார் இருக்கா? பாசிபிலிட்டிஸ். எத்தனை தடவை ஒரு செகண்ட்ல எத்தனை பேர் வந்து ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்? திஸ் இஸ் த நெக்ஸ்ட் ஏரியா. ஒரே ஒரு செகண்ட் இருக்கும். ஓகே, இப்ப அடுத்த ஹைட்ரஜன். இந்த ஹைட்ரஜன் வந்து டொனேட் பண்ணும். இங்க பாருங்க, CH டபுள் பாண்டு CH2. இந்த இடத்துல பாசிட்டிவ் சார்ஜ். இப்ப எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சு? இந்த CH2 இருக்குல்ல, அந்த கார்போகேட்டைன், அதை கன்சிடர் பண்ணாங்க. சுத்தி எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சு டோட்டலி? 3 ஆல்பா ஹைட்ரஜன் இருந்துச்சா? எத்தனை ஸ்ட்ரக்சர் வரைய முடிஞ்சது நம்மளால? How many number of structure we draw? அப்போ 3 hyperconjugation structure. We got a 3 hyperconjugation structure. ஏன் எல்லாம் பேச மாட்டேங்கன்னு தெரியல, இல்ல கேட்கலையா? 3 hyperconjugation structure. இப்போ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, இதை ட்ரை பண்ணுங்களேன். CH3 இங்க கார்போகேட்டைன். எத்தனை ஆல்பா கார்பன் இருக்கு? இது ஒரு ஆல்பா, இது ஒரு ஆல்பா. ஆல்பா கார்பன் 2. எத்தனை ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கு? 6. Here 3 totally 6. அப்ப எத்தனை ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் பாசிபிள்? 6. That's it. இப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஒருத்தன் இருக்கான், அவன் கஷ்டப்படுறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண ஒரே ஒருத்தன் மட்டும் இருக்கான். இவனுக்கு சப்போர்ட், அதை உடனே இப்படி வந்துருவீங்க லாஜிக்கலா, அந்த ஒருத்தன் யாருங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கலாம் வேற. பட் இந்த இடத்துல நார்மலான பீப்புள் எல்லாரும், ஒருத்தர் இருக்கான், அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், அவங்க சப்போர்ட் பண்ண கூட ஒருத்தர் இருக்கான். ஓகே, லைக் ஏதோ ஒரு பொருள் வாங்கி வைக்கணும். இந்த பொருள் வாங்கி வைக்கிறதுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான். இப்ப யாரா இருந்தாலும் சரி, அந்த 2 கை தான் கொடுக்க முடியும். சிஎம்மா இருந்தாலும் பிஎம்மா இருந்தாலும் 2 கை தான் யூஸ் பண்ண முடியும் ஹெல்ப் பண்றதுக்கு. அப்போ ஒரு நார்மல் பர்சன் இருக்கான், ஒரு பொருள் எடுத்து வைக்கிறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒரே ஒரு பர்சன் பக்கத்துல இருக்கான். இப்ப இன்னொரு பர்சன் அதே ஒர்க்கை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு 3 பேர் 6 பேர் இருக்கான். இந்த ஒருத்தன் 3 பேர், ஒருத்தனுக்கு வந்து 3 பேர் ஹெல்ப் பண்றான், ஒருத்தனுக்கு 6 பேர் ஹெல்ப் பண்றான். யார் ரொம்ப கம்ஃபர்டபுளா அந்த வேலையை பார்க்க முடியும்? எக்ஸாக்ட்லி 6 மெம்பர்ஸ். 6 மெம்பர். யூ ஆர் ரைட். 6 மெம்பர்ஸ். அப்போ இன்னும் டெர்சரி கார்போகேட்டைன் திங்க் பண்ணி பாருங்க. கிட்டத்தட்ட இங்க 3 ஆல்பா கார்பன் இருக்கு, இங்க 3 கிட்டத்தட்ட எவ்வளவு இருக்கு அப்படின்னா 9 ஆல்பா ஹைட்ரஜன். ஸோ 9 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர்ஸ் பாசிபிள். இப்போ 9 இருக்கிறதுல இவங்களுக்கு தான் நிறைய சப்போர்ட் அதிகம். அப்போ விச் கார்போகேட்டைன் இஸ் மோர் ஸ்டேபிள் அக்கார்டிங் டு திஸ்? டெர்ஷியரி சார். டெர்சரி கார்போகேட்டைன் ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் டெர்சரி, தென் செகண்டரி, தென் பிரைமரி. பார்த்தி அரைச்சமாவே திருப்பி அரைக்கிறேன். இண்டக்ட் எஃபெக்ட்ல அதான சொல்லி கொடுத்தேன். பட் இது டிஃப்ரெண்ட். சிக்மா பாண்ட் பை பாண்டா கன்வெர்ட் ஆகுது. ஆல்பா ஹைட்ரஜன் ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் தாறுமாறா போயிட்டு இருக்கு பாத்தியா? ஸோ இதுல நீங்க எப்படி நோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் பக்கத்துல இதை நோட் பண்ணிருங்க, சிக்மா 2 பை நோட் பண்ணிருங்க. அடுத்து இந்த மாலிகுல வரைஞ்சிட்டு ஆல்பா ஹைட்ரஜன்
ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் இந்த எழுதிருக்காங்க, இதை பக்கத்துல வரைஞ்சிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர், ரெண்டு ஸ்ட்ரக்சர், மூணு ஸ்ட்ரக்சர் தள்ளி தள்ளி போட்டு வச்சிட்டேன். இல்லைன்னா வேணா கேளுங்க, தனியா வரைஞ்சு காட்டுறேன். அடுத்து இவனுக்கு ஸ்ட்ரக்சர் நம்ம வரையணும் அவசியம் இல்லை, ஒன்று வரைஞ்சிட்டாலே போதும். அப்போ இவனுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரை போட்டு 6 ஹைப்பர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் அண்ட் 6 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு போட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். டக்குன்னு வரைஞ்சிட்டா அடுத்து பார்ப்போம். ஓகே நிக்ஷிதா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்து போவோம். ஹைப்பர் கான்ஜுகேஷன் இதுதான் சூப்பரா இருக்கும். ஒரு கொஸ்டின் எழுதி போடுறேன், ட்ரை பண்ணலாம். சம்பவம் இப்போ ஒரு 4 ஆப்ஷன்ஸ் எழுதுறேன், ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் மாலிகுலே சிம்பிளா வந்து இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் போட்டோம்னா ஒரு செகண்ட் இருக்கு. இது கொஞ்சம் பப்ளிக் ஏரியா, அதனால போக அங்கங்க சவுண்ட் வரும். எனிவே இங்க வந்து ஒரு பிரைமரி கார்போகேட்டையான் போட்டாச்சா, அடுத்து செகண்ட் மாலிகுல் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு செகண்டரி கார்போகேட்டையான் வரைஞ்சிட்டேன். யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் தேர் ஆல்பா கார்பன் அண்ட் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட். தேர்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு கார்போகேட்டையான் போட்டேன். ஃபோர்த்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க, இங்க ஒரு கார்போகேட்டையான் போட்டேன். நவ் டெல் மீ விச் இஸ் மோர் ஸ்டேபிள் கார்போகேட்டையான் அமோங் தீஸ் 4. யாராவது டைப் பண்ணிட்டான் வேகம்? யாரு? ஹரிராஜ். ஹரிராஜ் தேர்ட் ஆப்ஷன். ஹரிராஜ் தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்காப்ல. ஓகே, மத்தவங்க திங்க் பண்ணலாம், சொல்லுங்கள். ஒரு ஆள் வந்து தேர்ட் ஆப்ஷன் சொல்லியிருக்கணும். நிக்ஷிதா said second option. Okay. Nikshita said second option. Okay. 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 Anyone? Akshay also said third option. Good. We have two votes for third option. And what about some other fellows, Solai Sri and Nityashree, Nitin, Karthikeyan? What happened to all fellows? You don't have any idea, va? So no problem. Let me explain. சார் யோசிக்கிறதுக்குள்ளே நீங்க சொல்றீங்க, நாங்க எப்படி சார் யோசிக்கிறது? பரவாயில்ல, கவனி. இது கார்பன், இது வந்து உங்களுக்கு கார்போகேட்டைன் இருக்கடம், சரியா? கார்போகேட்டைன் இருக்கடம் இவனுக்கு அட்ஜசன் ஆல்ஃபா இவன் தான். இந்த ரெண்டு வேலன்சி ஆல்ரெடி டன்னு, அப்போ 2 ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ ஹியர் ஆல்ஃபா ஹைட்ரஜன் 2, ஆல்ஃபா ஹைட்ரஜன் 2, அப்போ ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் 2 முடிஞ்சிருச்சு. இப்போ இங்க வாங்க, செகண்ட் ஆப்ஷன். ஹியர் இங்க ஒரு ஆல்ஃபா இருக்கா, இங்க ஒரு ஆல்ஃபா இருக்கு. இதுல ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும், ஆனா இதுல 3 இருக்கும், ஏன்னா ஒரு வேலன்சி தான் பாண்டிங் ஃபார்ம் ஆயிருக்கு. அப்போ 3, டோட்டலி 4 ஹைப்பர் கான்ஜுகேஷன் ஸ்ட்ரக்சர். Not always alpha hydrogen equal to hyperconjugation structure. Not always. It is condition supplied. It is condition supplied. எல்லா இடத்துலயும் பொருந்தாது, பட் இங்க ஓகே, இது பிரச்சனை இல்லை, சரியா? ஸோ இவனுக்கு 4 உண்டு. அடுத்து இவனுக்கு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8. ஓ மை காட், 8 hyperconjugation structure possible for this one, third option. And this one got only 1 hyperconjugation structure. ஸோ உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும், இவன் தான் வந்து மோஸ்ட் ஸ்டேபிள். ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்டர் கூட போடலாம், ஸ்டெபிலிட்டி ஆர்டர் எப்படி போடலாம் அப்படின்னா 3 greater then 2 greater then 1 greater then 4. இதுதான் ஆர்டர், சரியா? உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. ஓகே, ஹைப்பர் கான்ஜுகேஷன் இது வரைக்கும் வந்திருக்கும். நாளைக்கு வந்து இதுல கொஞ்சோண்டு பார்த்து டைரக்டா எங்க போயிடும்னா ரெசனன்ஸ் போயிடும். ரெசனன்ஸ், சரியா?
ரெசனன்ஸ் போயிட்டோம்னா ஆல்மோஸ்ட் இந்த சாப்டர் அப்படியே கீட்டோனல் டாட்டோமெரிசம் இது முடிஞ்சிருச்சு, பாதி முடிஞ்சிருச்சு. அப்போ அடுத்த பார்ட்ல போகிறோம். அந்த அடுத்த பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டேட்டிவ் குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறது தான் நம்ம கான்செப்ட் ப்ளஸ் சம் அதான் போயிட்டு இருக்கோம். ஸோ நல்லா படிச்சோம். இந்த சாப்டர் தான் 12th முடிக்கிற வரைக்கும் நீட்சி என்ன எழுதினாலும் சரி, ஆர்கானிக்ல கையை வைக்கணும்னா இந்த சாப்டர்ல ஒருத்தன் வெல்வர்ஸ்டா இருந்தா மட்டும் தான் ஆர்கானிக்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அப்படியாப்பட்ட சாப்டர். இல்லை எது புரியலனாலும் எப்போ வேணாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஸோ நீ கிளாஸ் கூட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். குட் நைட். பை பை. நிறைய பேர்